நுவரெலியா அக்கரப்பத்தனை பெவர்லி தோட்டத்தில் இன்று வீசிய பலத்த காற்றினால் 23 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களில் சிலர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர். மழை பெஞ்சதுல தகர எல்லாத்தோட தகரமே கலந்துகிட்டு போயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு மழை பெஞ்சு வீட்டுக்கு வாங்கி வச்சிருந்த சாமான் அரிசி எல்லாமே போயிடுச்சு. மழைக்கு வீட்டுக்கு தாங்க வாரோம். மழையிலையும் மழை சாஞ்சியும் இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் இப்படி தண்ணியாக இருக்குங்க. எங்களுக்கு இருக்க இடம் இல்லை, சாப்பாடு சாமான்லாம் போயிடுச்சு. இதேவேளை நேற்று மாலை முதல் பெய்து வரும் கடும் மழையினால் லிந்துலை மிராயா தோட்டத்தில் மரங்கள் சில முறிந்து வீழ்ந்துள்ளன. இதனால் குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றுக்கும் பகுதி அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே பலத்த காற்றினால் நானுஓயா டெஸ்போர்ட் கிளாரண்டன் மேற்பிரிவு தோட்டத்தில் உள்ள 2 வீடுகளும் சேதமடைந்துள்ளன. ஒரு சீட்டு அப்படியே உடஞ்சி 3 சீட்டு உடஞ்சி ரொம்ப மழை பெஞ்சு உள்ளுக்கெல்லாம் தண்ணி வந்து நட்டி இருக்க கூட ரொம்பவே சிரமப்பட்டுட்டோம். வீடெல்லாம் தண்ணி நிறைஞ்சி காற்றுனால கூரையெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டு மரங்கள்லாம் விழுந்து சரிஞ்சு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். 2015 சிலிப்பு வீட்டில் இருக்கிறோம். அந்த சிலிப்பு நேற்று மேலும் மூடி நாங்கள் இன்னும் கூடுதலாக பாதிக்கப்பட்டு நாங்கள். இதனிடையே நுவரெலியா ஸ்கிரப் தோட்டத்தில் நேற்று ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்தும் 2வது நாளாக ஸ்கிரப் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இன்று சென்று பார்வையிட்டதுடன் அங்குள்ளவர்களுடன் கலந்துரையாடினார். ஹாலியல பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலையினால் ஹாலியல ரயில் மார்க்கம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. ஹாலியல போகாஸ்பீடிய பகுதியில் உள்ள பல வீடுகளிலும் வெள்ளம் நிறைந்துள்ளது. பதுளை வேவல்ஹின்ன வீதியின் கனுப்பலல்ல பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ள காட்சிகளே இவை. கந்தளாய் பகுதியிலும் அதிக மழையுடனான வானிலை நிலவுகின்றது. இதனால் கந்தளாய் நீர்த்தேக்கத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன.